உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தென்னிந்தியாவில் தனக்கென மிகப்பெரிய மார்க்கெட்டை உருவாக்கி இருப்பவர் தளபதி விஜய். இவரின் படங்களுக்கு வரும் வரவேற்பு பற்றி நாங்க சொல்லி தெரிய வேண்டியதில்லை. ஆரம்ப கட்டத்துல இவருக்கு ஏற்படாத அவமானங்களும் இல்ல, தோல்விகளும் இல்ல. அதனை எல்லாம் தனது உழைப்பால மட்டுமே மாற்றி அமைச்சிருக்காரு. இளைய தளபதியாக இருந்த விஜய் ரசிகர்களின் அன்பு அதிகமாக தமிழ் சினிமாவின் தளபதியாக தற்போது உச்சத்துல இருக்காரு. இப்போதைய காலகட்டத்தில் சினிமாவில் இருக்கும் மிகப்பெரிய போட்டி பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் தான். சில இடங்கள்ல சூப்பர் ஸ்டாருக்கு பின்னாடியும் பல இடங்கள்ல முதலில் கலக்குபவர் தளபதி. இவரின் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் தற்போதெல்லாம் புதிய மைல்கல்லை தொட்டுட்டு இருக்கு. இதில் முக்கிய விஷயம் என்னன்னா, தளபதி படங்கள் தமிழ்நாட்டுல மட்டுமே மிகப்பெரிய வசூலை பெற்றுட்டு இருக்கு. அடுத்த மாநிலம் கேரளா. இங்கு தமிழ்நாட்டில் இருக்கும் ரசிகர்கள் படை போல வித்தியாசமாக கொண்டாட்டத்தை செய்வாங்க. தமிழ் சினிமாவின் உச்சத்தில் இருக்கும் தளபதி கடந்த 7 வருடங்களாக வசூலில் கலக்கிட்டு வராரு. அதனை பற்றி தற்போது முழு தகவலையும் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மட்டுமே 100 கோடியை தொட்ட முதல் படம் துப்பாக்கி. இந்த படம் தளபதியின் மார்க்கெட்டை வேற லெவல்ல கொண்டு சென்றிருந்தது. இதில் பல புதிய சாதனைகளையும் படைச்சிருந்தாரு. இந்த படம் சூப்பர் ஸ்டாரின் வசூலின் அடுத்த லெவலில் தளபதி தான் என உணர வச்சது. இந்த படம் எல்லோருக்கும் லாபத்தை கொடுத்தது. இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவின் முக்கிய கூட்டணியாக பார்க்கப்பட்டது தளபதி முருகதாஸ் கூட்டணி. இந்த படம் அந்த வருடத்தில் அதிக வசூலை தந்த படமாகவும் பார்க்கப்பட்டது. அதன் பிறகு கத்தி படம் மெகா ஹிட் ஆகியிருந்தது. இந்த படம் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சிருந்தது. ஆனால் அதைவிட பல மடங்கு வெற்றியும் பெற்றது. இந்த படத்துல தளபதி வசூலில் மட்டும் இல்லாமல் தனது நடிப்பாலும் அனைவராலும் பாராட்டப்பட்டிருந்தாரு. இந்த படம் வெளிவந்த வருடத்தில் அனைவருக்கும் லாபமான படமாக இருந்தது. அதன் பிறகு தெரி படம் மெகா ஹிட் அடிச்சது. இந்த படம் மூலம் அட்லி தளபதி கூட்டணி பிரம்மாண்ட வரவேற்பு பெற்றிருந்தது. இந்த கூட்டணியும் வெற்றி கூட்டணியாக வலம் வருது. மீண்டும் அட்லி தளபதி இணைந்த படம் மெர்சல். இந்த படத்தின் வரவேற்பு வசூல் செய்த சாதனை விருதுகளையும் குவிச்சது. இந்த படம் வெளிவந்து 2017ஆம் ஆண்டில் அதிக வசூலையும் செய்த படம். கடைசியாக தளபதிக்கு வெளிவந்த சர்க்கார் படமும் வசூலில் கலக்கி இருந்தது. கடந்த 7 ஆண்டுகளில் 2 இண்டஸ்ட்ரி ஹிட் படங்களையும் 3 மெகா ஹிட் படங்களையும் கொடுத்திருக்காரு தளபதி. தமிழ் சினிமாவின் வசூல் சக்கரவர்த்தியாக இருக்காரு. இவரது நடிப்புல அடுத்து வர இருக்கும் தளபதி 63 படம் வசூலில் புதிய மைல்கல்லை தொடும் என்பதில் சந்தேகமே இல்லை.